ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தினேஷ். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்பி டிசிஎஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அடுத்தது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் இஎஸ்பி டிசிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸு. இது மட்டும்தான் சேஃப்டி ஃபீச்சர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது இல்லாமல் இன்னும் நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், சிபிஎஸ், அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, அப்புறம் ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், அப்புறம் பிரேக் அசிஸ்ட்டு, இப்படிலாம் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த இஎஸ்பி டிசிஎஸ் பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஎஸ்பி பற்றி தான். இந்த இஎஸ்பி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இஎஸ்சி அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு வெஹிக்கிளில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளில் நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறம் ட்ராக்ஷனில் எந்த ஒரு லாஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இஎஸ்பி கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ நம்ம வெஹிக்கிளில் ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும் போது அங்கே எதோ சடனாக குழி வருது, இல்லை எதோ பெரிய கல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று பிரேக் அடித்து நம்ம ஸ்டீரிங்கை திருப்புவோம், அதாவது அடுத்த லேனுக்கு போகிறதுக்காக. மறுபடியும் போயிட்டு மறுபடியும் நம்ம லேனுக்கு வரதுக்காக மறுபடியும் இப்படி திருப்புவோம். ஆனால் இப்படி பண்ணும்போது வெஹிக்கிளில் சுத்தமாக ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஒன்று லேனை விட்டு வெளியில் போய் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகவோ இல்லை கிராஷ் ஆகவோ நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே போய் நம்ம மோதி அங்கேயும் ஆக்சிடெண்ட் ஆக நம்மளுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெஹிக்கிளில் இப்படி டேர்ன் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இருக்காது. ஏன்னா வெஹிக்கிளில் ஸ்பீடாக இருக்கிறனால அங்கே ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும், டார்க் சுத்தமாக இருக்காது. அங்கே டார்க் இல்லாதனால வெஹிக்கிளை கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண தான் இந்த இஎஸ்பி கொண்டு வந்தாங்க. இந்த இஎஸ்பியில் அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் ஸ்பீட் சென்சார் இருக்கும், அப்புறம் யார் ரேட் சென்சார் இருக்கும், அடுத்தது ஸ்டீரிங் ஆங்கிள் சென்சார் இருக்கும். இந்த வீல் ஸ்பீட் சென்சார் பார்த்திங்கன்னா 4 வீல்லையும் வச்சுருப்பாங்க. 4 வீலும் என்ன ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத அந்த வீல் ஸ்பீட் சென்சார் கால்குலேட் பண்ணி சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் யூனிட்க்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு யார் ரேட் சென்சார், இது வந்து பார்த்திங்கன்னா காரோட எக்ஸாக்ட் மிட் பாயிண்டில் வச்சுருப்பாங்க. அதாவது காரோட லேட்ரல் மோஷனை கால்குலேட் பண்ண, கார் வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் இது கால்குலேட் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்க்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஸ்டீரிங் ஆங்கிள் சென்சார். இப்போ ஸ்டீரிங் இப்படி இருக்குதுன்னா நம்ம எவ்வளோ திருப்புறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டீரிங் ஆங்கிள் சென்சார் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்க்கு நடுவில் இருக்கும். ஸ்டீரிங்கை நம்ம எந்த அளவுக்கு திருப்புறோம், எந்த அளவுக்கு நம்ம இப்படி திருப்புறோம், அதாவது அண்டர் ஸ்டீர் ஆதா ஓவர் ஸ்டீர் ஆதா அப்படிங்கிறதையும் இது கால்குலேட் பண்ணி உள்ள கண்ட்ரோல் யூனிட்க்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இஎஸ்பி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹைவேஸில் போயிட்டுருக்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி எதோ கல்லோ குழியோ இல்லை யாரோ சடனாக குறுக்க வராங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நம்ம பிரேக் அடித்து ஸ்டீரிங்கை திருப்பி நம்ம அடுத்த லேனுக்கு போவோம். அப்படி போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ இப்போ இங்கே இஎஸ்பி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கால்குலேட் பண்ணும் நம்ம ஸ்டீரிங்கை எந்த அளவுக்கு திருப்பியிருக்கோம், அடுத்தது இந்த யார் ரேட் சென்சார்லேருந்து என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வீல் ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இது கரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணும். அதாவது வெஹிக்கிள் எந்த அளவுக்கு டேர்ன் ஆகியிருக்கு, அடுத்தது வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இழந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது கால்குலேட் பண்ணி கரெக்டாக எந்த வீலுக்கு நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த வீலில் மட்டும் பிரேக் அப்ளை பண்ணோம். ஸோ அந்த வீலில் மட்டும் பிரேக் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ட்ராக்ஷன் கிடைக்கும். அங்கே ட்ராக்ஷன் கிடைக்கிறதுனால நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இஎஸ்பி ஒர்க் ஆகும்.
இந்த ESP பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராமிங் தான். அதாவது நம்ம இப்படி திருப்பினா இந்த மாதிரி தான் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அந்த டைமில் நம்ம இந்த வீலில் தான் பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லேனுக்கு போயிட்டோம், மறுபடியும் இந்த லேனில் மறுபடியும் திருப்பணும் அப்படிங்கிறப்ப நம்ம மறுபடியும் ஸ்டீரிங்கை திருப்புவோம். ஸோ அங்கேயும் இதே கண்டிஷன் தான். அப்பயும் ESP இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீல் ஸ்பீட் சென்சார், யார் ஹெட் சென்சார், அப்புறம் இந்த ஸ்டீரிங் ஆங்கிள் சென்சார், இது எல்லாத்துலேருந்து வேல்யூவை கலெக்ட் பண்ணி அது எந்த வீலுக்கு கரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணால் கரெக்டான டார்க் கிடைக்கும், கரெக்டான ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத அது கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த வீலுக்கு மட்டும் பிரேக் அப்ளை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருந்து நம்ம இப்படி திருப்புறோம். இப்படி திருப்புறப்ப நம்மளுக்கு டார்க் பார்த்தீங்கன்னா 4 வீல்லையும் ஈக்குவலான டார்க் இருக்காது. அது எந்த வீலுக்கு கரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த வீலுக்கு பிரேக் அப்ளை பண்ணும். ஸோ இதனால் இங்கேயும் டார்க் கிடச்சி வெஹிக்கிளை ஸ்டேபிளான பொசிஷனுக்கு கொண்டு வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஆக்சிடென்ட் இருந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ESP ஒர்க் ஆகுது. இந்த ESP பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு டெக்னாலஜி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ESP இருக்கிறனால நம்மளுக்கு என்னென்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி வெஹிக்கிளில் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கணும், நம்ம என்ன ஸ்பீடில் போய் டர்ன் பண்ணாலும் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிறதுலேருந்தும் இது தடுக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு TCSனால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். TCSனா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பார்ட் ஆஃப் த ESP தான். ஏன்னா ESPயோட ஒரு பார்ட்டு தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஏன்னா இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் இது பேட் ரோடு கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வெட் சர்ஃபேஸில், அப்புறம் ஆயிலி சர்ஃபேஸில், இந்த மாதிரி இடத்துல நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணணும்னு நினச்சாலும், அதே போல் இப்போ சேறு சகதியான இடத்துலையும் நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா அங்கே வெஹிக்கிள் மூவ் ஆகாது. ஏன்னா வீல் மட்டும்தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்படி வீல் மட்டும் ரொட்டேட் ஆகிறதுனால அங்கே வெஹிக்கிள் மூவ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இதில் வீல் ஸ்பீட் சென்சார் வச்சுருப்பாங்க. நான் முன்னே சொன்னேன், இது TCS வந்து ESPயோட ஒரு பார்ட் அப்படின்ட்டு. அதாவது ESPயில் இருக்கிற எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் காமனாக ஒரே பார்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வீல் ஸ்பீட் சென்சார் இது எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து ஒரு பார்ட்டு தான் TCS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா வீல் ஸ்பீட் சென்சாரில் வீலில் வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா 4 வீலும் என்ன ஸ்பீடில் ஓடுது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி சென்ட் பண்ணுறதுனால அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெஹிக்கிள் எப்படி மூவ் ஆகுது, வெஹிக்கிள் 4 வீலும் ஈக்குவலாக மூவ் ஆகுதா, இல்லை முன்னாடி வீல் மட்டும் வேகமாக சுற்றிட்டு பின்னாடி வீல் ஸ்லோவாக சுற்றுதா அப்படிங்கிறத அது கால்குலேட் பண்ணி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இப்படி சென்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் யூனிட் புரிஞ்சிக்கும். அதாவது சரி வெஹிக்கிள் இப்போ ஸ்லிப்பரியான சர்ஃபேஸில் நிற்கிது, அதனால தான் இப்படி ஒரு வீல் வேகமாகவும் இன்னொரு வீல் ஸ்லோவாகவும் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத அது கால்குலேட் பண்ணி கரெக்டாக 4 வீலையும் ஈவனான ஸ்பீட் கொடுக்கும். மேலும் இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளில் நம்ம என்ன தான் ஆக்சிலேட்டரை போட்டு அழுத்தினாலும் வெஹிக்கிள் இருக்கிற வீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும். அப்படி ஸ்லோவாக சுற்றி நல்ல ட்ராக்ஷன் கொடுக்கும். அப்படி நல்ல ட்ராக்ஷன் கொடுக்கறனால அங்கே என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்த விட்டு கடந்து போக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்லிப்பரியான சர்ஃபேஸில் இருந்து இது ஈஸியாகவே வெளியில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது முழுசாக கடந்து போனதுக்கு அடுத்தது தான் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் ஆகும். இது எப்பயுமே ஆன்லேயே இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. இது வந்து எப்போ ஆன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இது நமக்கு தேவைப்படாது. சப்போஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலேட்டரை அப்ளை பண்ணுவோம். இப்படி அப்ளை பண்ணுறப்ப அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீல் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்க்கு வீல் தனியாக ஸ்கிட் ஆகி சுற்ற ஆரம்பிக்கும். இப்படி ஆனதுக்கப்புறம் தான் உடனே சென்சார் சென்ஸ் பண்ணி உடனே அது என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதை உடனே பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் நல்லா வீல் நல்லா ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். இப்படி ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிறதுனால வெஹிக்கிள் அந்த இடத்த விட்டு கடந்து போகும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இந்த TCS ஆன் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த TCS ஒர்க் ஆகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ESPன்னு என்ன, TCSனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே போல் இது எப்படி ஒர்க் ஆகும், இது எந்த வகையில் நம்மளுக்கு பயன் தரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.